அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்த மாணவி ஒருவர், அங்கு பயிலக்கூடிய மாணவி ஒருவர் இன்று காலை கூட்டுப்புறம் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார். பரபரப்பான அந்த புகார் மனு தான் தற்போது விஸ்வரூபம் எடுத்து அதன் பிறகு அந்த சம்பந்தப்பட்ட அந்த வழக்குல ஞானசேகர் என்பவரை கூட்டுப்புறம் காவல்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த மாணவி அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துல அமர்ந்து அவருடைய ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு நபர், அதாவது அடையாளம் தெரியாத நபர், அவரை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும், அது மட்டும் இல்லாம அவருடன் அந்த ஆண் நபரை அடித்து அங்கிருந்து விரட்டி அதன் பிறகு அந்த நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில தான் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கிட்டத்தட்ட 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து அதன் பிறகு விசாரணையை தொடங்கினர். அடிப்படையில் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு போலீசார் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சுதர்சன்.